இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் என் ஆத்துமாவே என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். ஆத்துமா, ஒரு வயதானவர் என்னோடு பேசி கொண்டார். அவர் சொன்னார், இந்த ஆத்துமாங்கிற வார்த்தையை நான் இத்தனை வருஷம் 72 வயசு ஆகுது, இப்போ தான் நான் கேள்விப்படுறேன்னு சொன்னேன். நம்ம தொடர்ந்து என் ஆத்துமாவேன்னு என்று தியானிக்கிறோம். நமக்குள்ளாக ஒரு ஆத்துமா என்பது இருக்கிறதா என்பதை நாம் அறிந்து இருக்கிறோமா? நமக்கு முன்பதாக ஒரு கார் இருக்கிறது. அந்த கார் பேட்ரி கார். அதை யூஸ் பண்ணுறதுக்கு பேட்ரி தேவை. அதை நாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் முதலாவது கார் வேண்டும், அது பேட்ரி வேண்டும். அந்த ரெண்டும் இணையும் போது அங்கே ஒரு எனர்ஜி வருகிறது. அப்போதான் அந்த காரை நாம் பயன்படுத்த முடியும். அதுபோல தான் நமக்குள்ளாக இருக்கிற ஆவி, ஆத்மா, சரீரம் அதே போன்றுதான். சரீரம் அந்த காரை போன்றது, இந்த பேட்ரி என்பது ஆவியை போன்றது. அது இருந்தால் தான் நம் உயிர் வாழ முடியும். அது ஒரு உயிர். இப்போ இது இரண்டும் இணைந்து செயல்படும் போது ஒரு பவர், அதுதான் நம் ஆத்துமா. நமக்குள்ளாக நமக்கு தெரியாது, ஒருவேளை வெளியே ஒருவேளை தெரியாது, சரீரம் மாத்திரம் தெரியும். ஆனால் நமக்குள்ளே நம்மை வழி நடத்துவதற்கென்று ஒரு ஆத்துமா என்பது இருக்கிறது. அது கர்த்தரை நோக்கி வழி நடத்தி செல்கிறது. எத்தனை பேர் அதை நம்ம உணர்றோம், நம்புகிறோம்? ஆத்மாங்கிறதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது அநேகம் இருக்காங்க. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எத்தனை பேர் நம் மரணம் வரும்போது இந்த ஆத்மாவை கர்த்தரிடத்தில் நாம் ஒப்படைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற ஒன்று உண்டு. ஆத்மா நமக்குள்ளே இருக்கிறது. அது கர்த்தரை நோக்கி கதறணும், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும், நன்மையானதை சொல்லி ஸ்தோத்திரிக்கணும், என் ஆத்மாவிலே பலத்தை கர்த்தர் தரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதுதான் தாவீதுடைய சங்கீதத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து இந்த 7 நாட்களும் தியானிக்கிறோம். இன்றைக்கும் ஒரு வசனம் இவ்வாறு சொல்கிறது. சங்கீதம் 19:7 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கும். அநேக நேரங்களில் அநேக வசனங்களை நாம் படிக்கிறோம், தியானிக்கிறோம், மனப்பாடமாக ஒப்பித்து அதற்கு பரிசு கூட பெற்று விடுவோம். ஆனால் அந்த ஆத்மாவிலே அந்த வசனம் உயிர் மீச்சி கொண்டு வருகிறதா? எத்தனை பேர் அதை நாம் உணர்கிறோம்? நம் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளாக ஒரு வசனம் அது பதிந்து விட்டால் நாம் ஏதோ ஒரு தவறு செய்யும் போது அது நம்மை உணர்த்தும். இன்னும் அநேக வசனம் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது வேத வசனம் அநேகத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதில் சங்கீதம் 119:25 என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ நம்மளுடைய ஆத்மாவிலே ஒரு சோர்வு, இப்படிப்பட்ட பலவீனங்கள் வரும்போது இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்குமா? ஒருவேளை உயிர் வெளியே பார்க்கும்போது உயிரோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அநேகர் சொல்வதுண்டு, எதற்கு நான் வாழ்கிறேன், செத்துடலாம், சாவதே மேலேன்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிருக்குது, நம்ம ஆத்மாவில பலன் இல்லை. அப்போ வசனங்கிற பட்டை நமக்குள்ள வரும்போது ஆண்டவர் அதை நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். இன்னும் வசனம் நம்மளுக்கு தெரிந்த வசனம் சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்மாவை தேய்ச்சி நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்போ கர்த்தர் தான் நம்ம ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஆத்மா கர்த்தரிடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும்னா கர்த்தர்கிட்ட போகணும். கர்த்தர் தான் நமக்கு நீதியின் பாதையை நமக்கு காண்பித்து தருவார். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவார். 119:93 நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீ என்னை உயிர்ப்பித்தீர் என்று சொல்றார். அப்போ இன்னைக்கு ஆத்மாவிலே ஒரு உயிர் மீட்சி. இன்னும் வேதத்தில் இன்னொரு பகுதியிலே குறிப்பிடப்பட்ட எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார். அப்போ மனுபுத்திரனே நீ எதை பார்க்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அப்போ தேவன் கேட்கிறார். அப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன்.
அது அந்த அந்த எலும்புகளை குறித்த தீர்க்க தரிசன உரை என்று கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 37:4 அப்பொழுது அவர், நீர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லி இங்கே தேவன் எசேக்கியேல் தீர்க்க தரிசிட்டு உரைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சத்தம் கேட்டது மாத்திரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடையுது, அப்படி எலும்பி நிற்கிறது. அப்போது தீர்க்கதரிசி பார்க்கிறார், இது இப்படி உலர்ந்து போன எலும்பு அது எப்படி உயிரடையும் அப்படிங்கிற கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அந்த அந்த எலும்புகளெல்லாம் அப்படி காலூண்டி அப்படி நிற்குது, எலும்பி அப்படி ஒரு சேனையாய் நிற்பதை அவன் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்க்கிறார். நாமும் கூட நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம்ல. சோர்ந்து போகும்போது எதற்கு நாம் ஜெபிக்கிறோம், எதற்கு ஆலயத்துக்கு போகிறோம், எதற்கு நாம் இந்த வேத வாசிப்பு, எதற்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லி நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம்ல. கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை என்னிடத்தில் இருக்கு, நீ என்கிட்ட வா, நான் அந்த வல்லமையை இன்னைக்கு அனுப்புகிறேன். அந்த உலர்ந்த எலும்புகளா எழுமி நின்று ஒரு சேனையாய் நின்னது போல கர்த்தருக்காக எழுமி நில் என்று சொல்லு ஆத்மாவுக்கு நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். தாவீது சொல்கிறான், இந்த வசனம் என்னை உயிர்ப்பிக்கும் சொன்னது போல ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க, வேத வசனமை உயிர்ப்பிக்கும், நம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் போது புதுபலம் நமக்கு கிடைக்கும். தாவீது அதை தான் செய்யணும். அவனுடைய சங்கீதங்களிலே அநேக இடங்களிலே பார்த்தீங்கன்னா, என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், திகைக்கிறாய், பலன் கத்த தருகிறாய், இப்படி ஆத்மாவை குறித்த தாகம் தாவீதுக்கு இருந்தது. காரணம் கர்த்தரை பற்றியும் அவர் நாமத்தை பற்றியும் அவர் அதிசயமானவர் பற்றி அவருடைய எல்லா காரியங்களும் தாவீது அறிந்து வைத்திருந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளாக கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், ஆத்மாங்கிற ஒன்று உண்டா, அந்த ஆத்மா எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி கேள்வியோடு இருக்கலாம். நானும் கூட ஒரு நாள் என்னுடைய பலவீனத்தை நினைத்து நான் அழுது கொண்டு இரவு வேளையிலே ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே மன சோர்ந்து போய் அழுது கொண்டிருந்தேன். எனக்கு ஆண்டவரை நீங்கள் பதில் தாங்கன்னு சொல்லி ரொம்ப அழுது கொண்டிருந்தேன். அப்போது கர்த்தர் அழுத சத்தத்தை, தேவனுடைய அழுகையின் சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தர் சொன்னார், நீ உலக காரியத்தை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் ஆத்மாவை குறித்து, அழிந்து போன்ற ஆத்மாவை குறித்து நான் அழுது கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் வெளிப்படுத்தினார். கர்த்தர் தேவன் ஆண்டவர் அழுது கொண்டு இருக்கிறார், அழிந்து போகிற உங்களையும் உங்களுடைய ஆத்மாவை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார். ஒருவேளை வேத புத்தகத்தை மறந்து, ஆலயத்தை மறந்துட்டு, வீட்டை மறந்து, எல்லாத்தையும் மறந்து எனக்கு யாருமே இல்லைன்னு நிலைமையில கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக தான் அழுது கொண்டு இருக்கிறார், வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்டு இருக்காரு. உங்க ஆத்மா கர்த்தருக்கு சொந்தமானது, அது அழிவில் ஒரு நாளும் விட்ட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேளுங்க. ஆத்மாவிலே ஒரு உயிர் மீச்சை கர்த்தர் இன்னைக்கு தரப்போற. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் கூட அழிந்து போன்கிற ஆத்மாவை நினைத்து நாங்கள் நினைக்கிறோம். எத்தனையோ பேர் உண்மை அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. உம்முடைய அறிந்த ஜனங்கள் கூட மனம் போன போக்கிலே சென்று கொண்டு பாவத்தின் பிடியிலே சிக்கி கொண்டு ஆத்மாவிலே பாவ கரைகளை கோடு சுமந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நினைக்கிறப்பா. அந்த ஆத்மா கர்த்தருடையது, கர்த்தர் அந்த ஆத்மாவிலே உயிர் மீச்சு தருவார். இந்த நிச்சயத்தை நாங்கள் இன்றைக்கி பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய கருத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.